முதல் கனவு முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்ப மாமா கால் பண்ணி வர சொல்லிடலாம். என்ன மேடம் பார்த்ததும் ஷாக் ஆயிட்டீங்க போல. இல்ல அது வந்து நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து ஒரு 2 minutes இருக்கும். எது 2 minutes-ஆ? ஆமாம். ஆனா 2 minutes-ஆ எந்த சவுண்டும் இல்ல. என்னடி என்ன கேள்வி இது? இல்ல நீங்க தானே சொன்னீங்க வந்து 2 minutes ஆகுதுன்னு. ஆனா வந்த மாதிரியே இல்லையா, அதனால்தான். அதுவா, அமைதியா இருந்து உன் அழக ரசிச்சுட்டு இருந்தேன். என்னடி எல்லாத்துக்கும் வந்தானா? இல்ல இப்போ நீங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தனா? நான் அப்படி கேட்கல, திடீர்னு ரூம்க்கு வந்திருக்கீங்களே, அதான் எதுவும் முக்கியமான விஷயமா? ஓ, அப்ப ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா தான் மேடம் பார்க்க வரணும், அப்படித்தானே? சச்சா அப்படிலாம் இல்ல, நான் ஜஸ்ட் கேட்டேன் தான். சரி சரி, இப்ப நான் வந்திருக்கதும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? ஆமாண்டி, ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது சொல்லுங்க. அதான் எஸ்டர்டே நைட்டு. எஸ்டர்டே நைட்டா? என்ன சொல்றீங்க? சின்னடி ஞாபகம் இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. சினியா சினிமா புரியல? அதான் எஸ்டர்டே நைட் பேசினமே முக்கியமான விஷயம். அப்படி என்ன பேசணும்? ஒருவேளை பவியக்கா கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டாரோ, அத பத்தி தான் பேசுறாரோ? சின்னடி ஞாபகம் வந்துச்சா? இல்ல எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. சின்னியா, அது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்படியா மறப்ப? அகில், நீங்க பவியக்கா பத்தி பேசுறீங்களா? அதெல்லாம் இல்ல. அதுவும் இல்லனா வேற என்னத்தை பத்தி பேசுறாரு? இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பவியக்காவோட விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தாண்டி ஒருவேளை ஹரின் மாமா எதுவும் இல்ல. ஹரின் மாமா அவரு எப்படி இவங்க கிட்ட கண்டிப்பா அவங்க தம்பி கிட்ட எல்லாம் எதையும் சொல்ல மாட்டாரு. இருந்தாலும் ஒன்ஸ் கேட்டு பாக்கலாம். சின்னம்மா, இப்போ ஞாபகம் வந்துச்சா? ஹரின் மாமா எதுவும் சொன்னாங்களா? சின்னடி, நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. என்ன நீங்க ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்றீங்க, ஆனா அது எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப நானே கேட்டாலும் அதுவும் இல்லன்றீங்க. அப்ப என்ன நான் எடுத்துக்கிறது? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூட இவ்வளவு வேகமா போகாது. ஹிருடி, மூச்சுட்டு பேசு. கலாய்க்காதீங்க. சரி சரி, முக்கியமான விஷயம். போங்க அங்கிட்டு, உங்க முக்கியமான விஷயத்தை தூக்கிட்டு. சும்மா முக்கியமான விஷயம்ட்டு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி சரி, நீ மறந்துட்ட போல, நானே ஞாபகப்படுத்துறேன். சொல்லுங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அதுவா, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஷிருடி சொல்றேன், அதுக்கு முன்னாடி பக்கத்துல வா. பக்கத்துலயா? ஆமா. இல்ல நீங்க இப்படியே சொல்லுங்க, அதெல்லாம் வேணாம். அடியே, அது முக்கியமான விஷயம். சோ பக்கத்துல வந்தாலும் சொல்ல முடியும். சிவரனு இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை நிஜமாவே ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்குமா? ஷோ, இவர் காமெடி பண்றாரு இல்ல நிஜமா பேசுறாருன்னு புரியல. சின்னம்மா, பக்கத்துல வருவியா? எப்படி? வரேன். சொல்லுங்க. என்னது? என்னதுன்னா அதான் பக்கத்துல வந்துட்டனே, சொல்லுங்க. இது பக்கத்துல வந்ததா? ஆமா, உங்க பக்கத்துல தானே நினைக்கிறேன். சினியாமா, நான் சொன்னது க்ளோஸா வான்னு. அதான் க்ளோஸா தானே நிக்கிறேன். இன்னும் க்ளோஸா? ஐ மீன் முக்கியமான விஷயம் சொல்லணும்ல, அதான் சீக்ரெட்டா. அப்படி என்ன சீக்ரெட்டான விஷயம்? அது என்னன்னு கேட்டா தானே தெரியும். நீங்க சொன்னா தானே தெரியும், சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. கிட்டவா சொல்றேன். ஐயோ, போதுமா? சொல்லுங்க. இதுவும் பத்தாது. அப்ப சாமி, நீங்க சொல்லவே வேண்டாம், நான் கிளம்புறேன். ஏய் ஷிருடி, நானும் சொல்லாம போறதால. அப்ப சொல்லுங்க. நீ பக்கத்துல வா, சொல்றேன். உங்களா? சரி, நீ வர வேண்டாம், நான் வரேன். பக்கத்துல வந்தாச்சா? சொல்லுங்க. அது சொல்லுங்க. ஷிருடி, எனக்கும் ஷையா இருக்குல்ல. ஷையா இருக்கா? ஆமாம். நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் தானே சொல்றேன்னு சொன்னீங்க, அதுல என்ன ஷையாகிற அளவுக்கு? அது சொன்னா நீயும் ஷையாயிடுவ. என்னன்னா அப்படி என்ன விஷயம்? அதான் நேத்து நைட் பிளான் பண்ணுமே. பிளானா? அதாண்டி அம்மா அப்பா விளையாட்டு. எது? சின்னத்திலும் கேட்கலையா? மறுபடியுமா? அடியே, நம்ம விளையாடவே இல்ல. அகில், சின்னத்திலும் விளையாடுவோமா? அகில் விளையாடாதீங்க. அடியே, இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல. அகில், நான் தான். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம விளையாண்டுலாம் இருக்காதீங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் முடியாது, நான் விளையாடாம எங்கேயும் போறதில்ல. என்ன ஸ்டார்ட் பண்ணுவோமா? அகில், இப்ப எதுக்கு கிட்ட வரீங்க? என்னடி கேள்வி இது? விளையாடணும்னா பக்கத்துல வந்துதானே ஆகணும்.
இங்க பாருங்க, நீங்க இப்ப மட்டும் நகர்ந்து போலன்னு வைங்க, கண்டிப்பா கத்தி ஊரே கூட்டிடுவேன். ஓ, கத்தி ஊரே கூட்டிடுவியா? ஆமா, கண்டிப்பா நான் கத்திடுவேன். சரி, கத்து. அகில், இங்க பாருடி, நேத்து நைட்டு எல்லாரும் விளையாண்டானுங்க, நான் மட்டும்தான் விளையாடல. சோ இன்னைக்கு நம்ம விளையாடுறோம். ஐயோ, அவங்க விளையாடுற கேம் வேற, நீங்க கேக்குற கேமே வேற. எப்படி பார்த்தாலும் 2 கேம் தானே. ஆ, இங்க பாருங்க, இப்போ நீங்க வெளியில போகல, கண்டிப்பா நான் அரவிந்த் மாமா கிட்ட சொல்லிடுவேன். அப்படியா? ஆமா. சரி, சொல்லிக்கோ. இங்க பாருங்க அகில், நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். நானும் சொல்லிக்கோ தான் சொல்றேன். ஐயோ, இவர் விட மாட்டார் போலயே. கண்டிப்பா விட மாட்டேன். இன்னைக்கு கேம் விளையாடாம விடுறதா இல்ல. இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. தப்பா? ஆமா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. சோ நீங்க ரொம்ப நல்ல பையன், இப்படிலாம் தப்பு பண்ண மாட்டீங்க. நீங்க வெளியில போயிடுங்களா? நல்ல பையனா? ஆமா, நீங்க ரொம்ப நல்ல பையன், தப்பே பண்ண மாட்டீங்க. அப்படிலாம் இல்லையே, நான் ரொம்ப கெட்ட பையன். ஆ, சின்னத்திலும் ரெடியா? இங்க பாருங்க, நம்ம வேற எதனா கேம் விளையாடலாமா? இல்ல இல்ல, எனக்கு இதுதான் ப்ளே பண்ணி ஆகணும். போச்சு, இனியா நீ நல்லா மாட்டிக்கிட்ட. இருங்க, எனக்கு இந்த கேம் விளையாட தெரியாது. விளையாட தெரியாதா? ஆமா, எனக்கு இதெல்லாம் விளையாட தெரியாது. சரி, நான் சொல்லித்தரேன். அகில், சின்ன என்னமா, அதான் நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டல. செழித்தழகில் சிவந்து நிற்கும் செந்தன என் கழுத்து வரையில் ஆசை. ஹோய், ஆ, கண்ண தர. ம்ஹும், அடியை கண்ணு தர. ம்ஹும். செடி, நான் உன்னை ஒண்ணுமே பண்ணல. என்னடி, நான் கூட உன்னை பத்தி என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். எப்படியே நான் அடிச்சு கத்தி அலப்பற பண்ணிடுவேன்னு நினைச்சேன். பார்த்தா நீ பாட்டுக்கு கண்ணை மூடி நிக்கிற. அப்போ ஷெல்லா சும்மா பேச்சுல மட்டும்தான். இல்ல, அது வந்து வந்து ஒண்ணும் இல்ல. ஆமா, எதுக்காக கண்ணை முன்ன? அது அது வந்து சும்மாதான். சும்மாவா? ஆமா, சும்மாதான் கண்ண முன்ன. பொய் சொல்லாதடி கள்ளி. நிஜமாதான், நான் சும்மாதான் கண்ண முன்ன. நீ கண்ணு மூணுல தெரிஞ்சது சும்மாதானு. அகில், சரி சரி, சும்மாதான் கேட்டேன். நீங்க? நான் இல்ல, ஒண்ணும் இல்ல. இல்லையே, ஏதோ கேட்க வந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். வெளியிலயா? ஆமா, ஒரு வேலை விஷயமா வெளியில போறேன். வெளியிலனா இங்க தானே போறீங்க, வேற எங்கேயும் வெளியூர்லாம் போகல? ஷியா மேடம், அப்படி எதுவும் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? இல்ல, அப்படி இல்ல. ஏன் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்களா? ஓ, அப்போ மேடம் என்ன மிஸ் பண்ணுவீங்க? இதானே கேள்வி. ஏன் உங்களுக்கு மிஸ் பண்ற மாதிரி இருக்காதா? அடியே, நான் எதுக்கு மிஸ் பண்ண போறேன்? இந்த அகில் எங்க போனாலும் கண்டிப்பா உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். இந்த அகில் எங்க இருக்கானோ அங்கதான் நீ இருப்ப. அப்படியே ரொம்ப டயலாக்கா அடிச்சு விடாதீங்க. எது டைலாக் அடிச்சு விடுறேனா? ஆமா, சினிமா டயலாக்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. அதான், நாங்களாம் பேசினா சினிமா டைலாக் மாதிரி தான் இருக்கும். நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? எதுக்கு? அம்மா அப்பா விளையாட்டுக்கா? சிரிக்காதீங்க. சரி சரி, அதான் நீ கண்ண முன்னிலே தெரிஞ்சது எந்த அளவுக்கு பயந்தனு. அகில், சரிடி. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி. நானும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சின்னம்மா? இல்ல, நானும் கௌதம் மாமா வீடு வரைக்கும் போறேன். அங்கயா? எதுக்கு? அது மாமா வீட்டுல வீடு கட்டினாங்களா, தளம் போட்டு போய் வேலைக்காரங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டிருக்கணும். ஆனா அப்ப அத்தைக்கிட்ட காசு இல்லைன்ட்டு சமைச்சு போடாமலே விட்டுருச்சு. அதான் இப்ப ஒரு மாசத்துல வீடு கட்டியே முடிய போகுதான். அதனால அதுக்கு முன்னாடியே சமைச்சு போடணுமா வேலைக்காரங்களுக்கு எல்லாம். அத்தை ஒரு ஆள் தான் இருக்காங்க, அவங்க ஒரு ஆளால சமைக்க முடியாதுல்ல. அதான் அம்மா என்னையும் பிரீத்தியும் போக சொன்னாங்க. ஓ, அப்ப நீ சமைக்க போற? இல்ல, நான் சமைக்கல. நான் ஜஸ்ட் காயெல்லாம் அரிஞ்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு போறேன். எப்படியோ நீ சமையல் செய்ய போற, அப்படித்தானே? ஆமா, அப்படி கூட சொல்லலாம். சரி, அப்போ மத்தியானம் அங்கதான் எனக்கும் சாப்பாடு. ஏன்னா நீங்க சாப்பிட வரீங்களா? ஆமா, ஏன் வரக்கூடாதா? இல்ல, அது அங்க அந்த சாப்பாடுலாம் உங்களுக்கு. சினியா, இதோட உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி பேசாதுன்னு. இல்ல, நான் அப்படி சொல்லல. வாய முடியா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அந்த மாதிரி. நான் எல்லாத்தையும் சரியா தான் புரிஞ்சுக்கிறேன், ஆனா நீ தான் பிரிச்சு பேசுறத நிறுத்த மாட்டேங்கிற. சாரி. நான் கிளம்புறேன். மதியானம் சாப்பிட வருவீங்களா? ஏன் இப்படி இருக்கா? ஐயோ, எதுவுமே சொல்லாமலே போறாரு. லவ் யூ. இப்போ இவரு லவ் யூ தானே சொன்னாரு? ஐயோ மரமண்ட இனியா, அவர் லவ் யூ தான் சொல்லிருக்காரு. ஆனா நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி போயிட்டாரு. ஐயோ, இப்ப மதியானம் வருவாரா மாட்டாரான்னு கூட தெரியல. ஆசையா கேட்டாரு. ஏன் இனியா இப்படி இருக்கா? சரி, மதியானம் கால் பண்ணி சமாதானப்படுத்திக்கலாம். என்ன ஒரு வர்க்கமாக வருது. ஐயோ கடவுளே, நான் ஏன் இவ்வளவு லேசியா இருக்கேனே தெரியல. மணி என்ன? ஐயோ, மணி என்ன 9 ஆயிடுச்சு.
போச்சு போச்சு, இவ்வளவு நேரம் நம்ம தூங்கணும் மட்டும் பவித்ராவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயோ ஐஷு, நீ ஏன் இப்படி இருக்கா? ஒரு நாளாவது சீக்கிரம் எழுந்திருக்கிறியா? டெய்லி இவகிட்ட திட்டு வாங்குறதே ஒரு வேலையா இருக்கு. ச்சே, ஐயோ இந்த மைண்ட் வேற. நானே எழுந்திருச்சு போகணும்னு நினைச்சாலும் என்ன அது விட மாட்டேங்குது. ஐஷு, வர வர நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. சரி, போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு வந்து வேலையை பார்க்கலாம். ஷாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணு கேட்டா ஏன் பார்த்தா தெரியல? இல்ல ஷாம், அத இவ்வளவு காலையில எதுக்கு நீ ஏறும்ல? இது இவ்வளவு காலையிலயா? டைம் என்னன்னு பாத்தியா? அது வந்து நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். சரி, நீ நீ என்ன பண்றீங்க? எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு வேணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன என்ன வேணும்? இதனால கொடுத்துருவியா? என்ன? அது அது வந்து வந்து அது நான் என்ன கேட்க வந்தேன்னா, காலங்கத்தாலே உனக்கு என்ன வேணும்? இப்போ நீ எதுக்கு என் ரூமுக்கு வந்த? எதுக்கு பண்ற? ஷாம், உனக்கு எது வேணாலும் நீ ஒரு ரூமுக்கு போ, நான் எடுத்துட்டு வந்து தரேன், இல்லைன்னா மெயில் பண்றேன். இது நீ நினைக்கிற மாதிரி மெயில் பண்ற விஷயம் இல்ல. எது? என்ன சொன்னது புரியலையா? இல்ல, வேற வேற என்ன வேணும்? கம்பெனில இருந்து நானும் ஒன்னு எடுத்துட்டு வரலையே. நான் இது கம்பெனி விஷயம்னு சொல்லியே. கம்பெனி விஷயம் இல்லையா? அப்புறம் என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? கிஃப்ட். கிஃப்டா? ஆமா. என்ன சொல்ற நீ? என்ன கிஃப்ட்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஓ, மேடம்க்கு மறந்துருச்சோ? என்ன மறந்துருச்சு? சரி, நானே ஞாபகப்படுத்துறேன். இட்ஸ் ரெடி நைட் கேம் விளையாண்டியே, என்ன வந்து கிளினியே தொட்டு பாத்தியே. ஷாம், என்னடி உண்மையை தானே சொல்றேன், தொட்டு தானே பார்த்த? ஷாம், சரி, கிளினியோ தொட்டு பாத்தியோ, அது நீ தாங்கிறத நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்ல. அதுக்கு ஆறு உயிர் தங்கச்சி, உங்ககிட்ட ரூல்ஸ் சொல்ல. என்ன ரூல்ஸ்? எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த கேம்ல நான் வின் பண்ணிட்டேன்னா கிளினா உங்ககிட்ட என்ன வேணாலும் கேட்டு கிஃப்டா வாங்கிக்கலாம். எது? எங்க கிஃப்ட் எங்க? கிஃப்ட்? நீ திடீர்னு வந்து கிஃப்ட்னு கேட்டா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஏன் இல்ல? ஷாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு கிட்ட வர? இல்ல, ஒண்ணும் இல்லைன்னு சொன்னியே, அதான் இருக்கா இல்லையான்னு பக்கத்துல வந்து பாக்குறேன். என்ன இருக்கா இல்லையா? ஷாம், நீ நீ என்ன கேக்குற? என்ன கேக்குறேன்னா எனக்கு புரியல. என்ன இருக்கா இல்லையா? என்ன வந்து பாக்குற? நான் கிஃப்ட் தான் கேட்டேன். ஓ சரி, நீ நீ ஒரு ரூமுக்கு போ, நான் கிஃப்ட் வாங்கிட்டு ஒரு ரூமுக்கு எடுத்து வந்து கொடுக்குறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே வேணும். இப்பவே வா? இப்பவே எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்பவே வேணும். ஷாம், என்னடி? நான் இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன், அதுக்குள்ள வந்து கிஃப்ட்னா நான் கிஃப்ட்டுக்கு எங்க போவேன்? அதான் சொன்னல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்பவே கிஃப்ட் வேணும். என்ன ஷாம் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல. நான் சொல்றதா உனக்கு புரியல. எனக்கு இப்ப கிஃப்ட் வேணும்னா வேணும். தர முடியுமா முடியாதா? ஷாம், சரி சரி, கண்டிப்பா நான் கிஃப்ட் தரேன். ஆனா ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடு, நான் போய் பிரஷ் பண்ணிட்டு உனக்கு உடனே நான் கிஃப்ட் தரேன். சரி ஓகே. இங்க பாரு ஷாம், ஜஸ்ட் 1 minute தான், கண்டிப்பா நான் சீக்கிரமே வந்துருவேன். நீ இங்கே தான் இருக்கணும், புரியுதா? சரி. கண்டிப்பா நீ இங்கே தான் இருக்கணும், வேற எங்கேயும் வரக்கூடாது, புரியுதா? புரியுது, ஆனா போயிட்டு சீக்கிரமா வா. சரி. அப்பா, ஒரு வழியா இவங்கிட்ட தப்பிச்சாச்சு. ஆனா சரி, இது வந்து பிரஷ் பண்ணிட்டு வந்து பாத்துக்கலாம். ஓடவா செய்யற? இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து கிஃப்ட் வாங்காம நானும் போறதா இல்ல. பாக்குறேன் எத்தனை நாள் நீ மறைச்சு வச்சிருக்கேன்னு நானும் பாக்குறேன். என்னவா இருக்கும்? ஏற்கா காலையில வந்திருப்பான். ஒண்ணுமே தெரியல. ஆனா கண்டிப்பா இவன் கிஃப்ட் வாங்கறதுக்குலாம் வரல. அப்படி எதுக்காக வந்திருப்பான்? சரி, வாயை கொப்பளிச்சுட்டு போய் கேட்கலாம். ஓகே, இப்ப போயிட்டு அவனை ஏதாவது சொல்லி ரூமை விட்டு வெளியில அனுப்பிடணும். ஆனா என்ன சொல்றது? லைட்டா பேஸ்டோட ஸ்மெல் வர மாதிரி இருக்கு, பேசாம பர்ஃபியூம் போட்டுடலாமா? அது எப்படி பர்ஃபியூம் என்ன வாயில போடுறது? இருந்தாலும் நம்மளோட பேஸ்ட் ஆரஞ்சு ஃபிளேவர் தான், சோ ஆரஞ்சோட ஃபிளேவர் தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஐயோ ஐஷு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, நீ என்ன அவனை கிஸ்ஸா பண்ண போற? எதுக்கு நீ இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? ஷோ ஐஷு, மரமண்ட கொழுங்கா அவன் முன்னாடி போய் நின்னு, இங்க பாரு ஷாம், நீ இப்ப கிளம்பு, நான் உனக்கு நாளைக்கு இல்லன்னா இன்னைக்கு மத்தியானம் கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவனை எப்படியாவது வெளில அனுப்பிடணும். ஐஸ்வர்யா, மூஞ்ச கொஞ்சம் ரஃபா வச்சுக்கோ, கொஞ்சமாவது கோவமா பேசினாதான் அவன் வெளியில போவான். ஓகே, இப்போ ஐஷு, நீ நல்ல கோவமா இருக்க. ஷாம் முன்னாடி போய் நிக்கும் போது அவன் பயப்படணும், அந்த அளவுக்கு கோவமா நீ பேசணும். கமான் ஐஷு, உன்னால முடியும். ஐயோ, இங்கதான் நிக்கிறானா? இவன் மூஞ்ச பார்த்தாலே பயமா இருக்கே. ஐயோ ஐஷு, என்ன பண்ணிட்டு இருக்க? பயப்படாத. அவன் தான் உன்னை பார்த்து பயப்படணும், அந்த அளவுக்கு மூஞ்ச ரஃபா வச்சுக்கோ. ஐயோ, நான் எப்படி பேசுவேன்? பைத்தியக்காரி, என்னடி பண்ற? ஓகே, கண்டிப்பா நான் பேசுற பேச்சல இப்ப அவனே கிளம்பி ரூமை விட்டு வெளில போகணும், அந்த அளவுக்கு நீ பேசணும். ஐஷு, உன்னால முடியும். என்ன ஷாம், சொல்லுனா என்ன சொல்ல? நீ எதுக்கு வந்திருக்கியோ அதை சொல்லு.
அதான் முன்னமே சொன்னல. என்னண்ணா என்ன சொன்ன? உனக்கு என்ன அம்னிஷியாவா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னதே மறந்துருச்சா? ஐயோ போச்சு போச்சு, கரெக்டா கேக்குறான். இப்ப நான் என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? ஏய் உங்ககிட்ட தானே கேக்குறேன். சாம் அது வந்து என்னடி இவ்வளவு நேரம் வரைக்கும் எங்கிட்டு தானே இருந்த? இப்ப என்ன பம்புற? ஐயோ ஏன் ஐஷு இப்படி இருக்க? கேவலமா இவன் முன்னாடி சொதப்பிட்டு இருக்க. ஷாம் இங்க பாரு, என்கிட்ட இப்பெல்லாம் எந்த கிஃப்டும் இல்ல. அது மட்டும் இல்ல, உனக்கு தான் நான் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னா கண்டிப்பா நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா நீ பொண்ணா இருந்தா கூட ஏதோ லிப்ஸ்டிக் அது இதுன்னு கொடுத்துருப்பேன். இது ஐயோ முறைக்கிறானே. ஷாம் நீ 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 நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்படி சொன்னேன்னா, இதுவே வினோவா இருந்தானா என்கிட்ட இருக்க காஸ்மெட்டிக்ஸ்ல ஏதாவது கொடுத்து சமாளிச்சிருந்திருப்பேன். நீ பையன்ல, உனக்கு நான் என்ன கொடுக்கறது? அதுவும் உங்ககிட்ட கொடுக்குற மாதிரிலாம் என்கிட்ட எதுவுமே இல்ல. சோ எனக்கு மதியானம் வரைக்கும் டைம் தெரியா? அப்படியா? எனக்கு கொடுக்குற மாதிரி உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. இல்ல ஷாம். ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. தெரியலையா? ஆமா. ஆனா ஷாம் உனக்கு குடுக்குற மாதிரி என்கிட்ட நிஜமாவே ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பொண்ணுங்க யூஸ் பண்றது. சன்ஸ்கிரீன் கூட பொண்ணுங்க யூஸ் பண்றதுதான். உனக்கு அது வேணுமா? ஐஷோ. இல்ல ஷாம், நீ எதுக்கு கோபப்படுற? நிஜமாவே பசங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கே தெரியும். நானா அது கேட்கல. ஓ நீ அத கேட்கலையா? ஓகே, அப்போ மாய்ஸ்சரைசர், டோனர், அப்படி இல்லனா பிளாக் மாஸ்க், அப்படி இல்லனா ஃபேஷியல் கிரீம், வேற என்ன? லிப்ஸ்டிக். ஐஷோ. ஷியாம் நீ தானே சொன்ன என்கிட்ட இருக்குன்னு. அதான் என்கிட்ட இருக்கிறதா நான் சொன்னேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. ஓ நீ கலாய்க்கிறபடி கலாய்ப்ப. ஆனா நான் தப்பா எடுத்துக்க கூடாது. ஷியாம் நான் உனக்கு கலாய்க்கலாம் இல்ல ஷியாம். நீ தானே சொன்ன என்கிட்ட உனக்கு தேவையான பொருள் இருக்கு, நீ கிஃப்டா கொடுன்னு கேட்ட. அதான் நான் சொன்னேன் என்கிட்ட இதுதான் இருக்கு. நான் சொல்றது இதெல்லாம் இல்ல. வேற என்ன வேணும்? இங்க உள்ள ஏதாவது திங்ஸ் வேணுமா? என்கிட்ட ஒரு பாண்டா பொம்மை இருக்கு, வேணுமா? இதுக்கு மேலே பொறுமையா இருந்தா வேலைக்காகாது. ஷியாம் பாண்டா விட என்கிட்ட ஒரு கொரில்லா பொம்மை இருக்கு. சரி நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். ஷியாம் நீ என்ன பண்ற? கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். ஷியாம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன விடு. அமைதியாரு. ஷியாம். ஷேண்டி உனக்கு நான் என்ன கேட்கறேன்னு தெரியாது. ஷியாம் எனக்கு எப்படி தெரியும்? நீ வாய் திறந்து கேட்டதானே தெரியும். ஓ அப்படியா? அப்ப வாய் திறந்து கேட்டா கொடுத்துருவேன். ஆமா கண்டிப்பா அது என்கிட்ட இருந்துச்சுன்னா கொடுத்துருவேன். அப்படியா? ஆமா. பேச்சு மாற மாட்டல. நம்ம நாட்டோட ஆட்சி மாறினாலும் மாறுமே தவிர இந்த ஆட்சியோட பேச்சு மாறாது. என்ன வேணும் கேளு. ஓ அவ்வளவு கான்பிடென்ட்டா? ஆமா நான் தான் உங்ககிட்ட முன்னமே சொல்லிட்டேன்ல, என்கிட்ட இருக்கிற எதை வேணாலும் கேளு, கண்டிப்பா நான் தரேன். ஆனா இல்லாதெல்லாம் கேட்டேன்னா கண்டிப்பா மதியானம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கு உனக்கு ஓகே தானே? ஓகே. நான் கேட்க போறது உங்ககிட்ட இருக்கிறது தான். சொல்ல போனா இது எப்ப கேட்டாலும் கொடுக்கறது தான். நீ மனசு வச்சா. சரி ஷாம் கேளு. நீ ரெடி தானே? எதுக்கு ரெடியாலாம் கேக்குற? அதான் gift கொடுக்க. ரெடி தான், கேளு. சிரிக்கி அணைச்சு. என்ன கேக்கலையா? இல்ல நீ சொல்றது எனக்கு ராங்கா கேக்குது. ராங்காவா? ஆமா நீ ஏதோ சொல்ற, ஆனா அது எனக்கு ராங்கா கேக்குது. சரி உனக்கு என்ன கேட்டுச்சு சொல்லு. ஏதோ இறுக்கி அணைச்சு. உனக்கு கரெக்டா தான் கேட்டிருக்கு. எது? முதல்ல நீ என்ன விடு. சிறுடி இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. அப்ப சாமி நீ எதுவுமே சொல்ல வேணாம், என்ன விடு முதல்ல. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என் கிஃப்ட் வாங்காம நான் போறதா இல்ல. இங்க பாரு ஷாம், தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. இல்லையே நான் எதுவும் தேவையில்லாம பேசல. எல்லாம் தேவை இருக்கனால தான் பேசிட்டு இருக்கேன். ஷாம் நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. என்ன ஒழுங்கா விடு. விட்டுறேன். கிஃப்ட் கூட விட்டுறேன். ஷாம் இங்க பாரு, நீ ஒரு லிமிட் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க. லிமிட் கிராஸ் பண்றேனா? உனக்கு அப்படி தெரியுது? ஆமா நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. முதல்ல என்ன விடு. அப்படியா? ரொம்ப பண்றேன். ஆமா என்ன விடு. ஆனா எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்த்தாதான் தோணுது. ஐஷு ரெடியா? ஷாம் வேணாம். எனக்கு வேணுமே. ஷாம் சொன்னா கேளு. வேணாம். நான் முடிவு பண்ணிட்டேன். ஷாம் சொன்னா கேளு. வேணாம். வேணாமா? வேணாம். ஆனா எனக்கு வேணும்னு தோணுது. ஷாம் எனக்காக இதை கூட தர மாட்டியா? என்ன ஓகேவா? சம்மதமான்னு கேட்டேன். எதுக்கு சம்மதமான்னு கேக்குற? உன் மனசுல என்ன பத்தி ஒண்ணு வச்சிருக்கியே அதுக்குதான். என்ன இன்னைக்கும் பதில் இல்ல போல. என்ன விடு ஷாம். விட்டுறவா? என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் கனவா நிஜமாகிற டவுட் வராம இருக்கு? எனக்கு தெரியும் இப்ப நீ நிஜமா தான் வந்திருக்க. அப்படியா?
ஆமா. ஒருவேளை நான் கனவா இருந்தா என்ன பண்ணுவ? அது அது வந்து இப்பயும் உன்னால உன் மனசுல இருக்கிறத சொல்ல முடியல. ஷியாம், நான் நான் வந்து பரவாயில்ல ஐஷு. இல்ல ஷியாம், அது நான் தான் சொல்றேன்ல, பரவாயில்ல. உனக்கா ஷிப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. அன்னைய நாள் உனக்கு எனக்கு மாறுதலாம் நிஜமா இருக்கட்டும். அப்புறம் ஷிப்ப கூட ஜஸ்ட் நான் ஒரு ஃபன்னுக்காக தான். மத்தபடி உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேனா சாரி. ஷியாம், இல்ல ஷியாம், அது ஷியாம், நான் சொல்றத நான் கிளம்புறேன். இல்ல ஷியாம். மா ஷினி எவ்வளவு நேரம்? வரேப்பா, இரு. டைம் ஆகுதுமா, சீக்கிரம் வாங்க. அண்ணா அண்ணா, எனக்கு கொஞ்சம் பாருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? அத அண்ணா, எனக்கு ஒரு சப்போர்ட்டர் சைன் வேணும். என்ன? அண்ணா, எனக்கு ஒரு சப்போர்ட்டர் சைன் வேணும். சரி. அண்ணா, சரிண்ணா, என்ன அர்த்தம்? நீ தான் ஏதோ சொல்லிட்டு இருந்த, அதுக்கு தான் சரின்னு சொன்னேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணா, எனக்கு சப்போர்ட்டர் சைன் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணும்? அண்ணா, உன் சைன் தானே வேணும். ஷேர் செய்யணும். ஆமாண்ணா, உன் சைன் தான் வேணும். ஆமா, அப்பொழுது சப்போர்ட் சைன் வேணுங்கிற எதுக்கு? அண்ணா, அது வந்து வந்து ஜெகன் சொல்லு. நீயே சொல்லு. ஜெகன். என்ன மஞ்சு, உங்க அண்ணன் கிட்ட பேசுறதுக்கு உனக்கே பயமா இருக்கு போல. ஸ்னேகா, அது அது வந்து புரியுது. உங்க அண்ணனை பார்த்து நீ நல்லாவே பயப்படுற. ஸ்னேகா, நான் ஒண்ணும் பயப்படலாம் இல்ல. அட் த சேம் டைம் இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதான் உனக்கு பயம் இல்லையே, அப்ப சொல்லு. சொல்லதான் போறேன். அதையும் நான் பார்க்கதான் போறேன். அண்ணா கேக்குது, சொல்லு. ஜெகன் ஒரு ஃபேக்டரி வாங்க போறான், அதுக்கு தான் சப்போர்ட் சைன் வேணும். ஓ அண்ணா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். கேக்குது, சொல்லு. என்ன மஞ்சு, உங்க அண்ணன் உன் பேச்சுக்கு இவ்ளோ மரியாதை கொடுக்குறாங்க? ஸ்னேகா, என் அண்ணன் காதல் தான் வாங்கிட்டு இருக்காரு. ஆமாமா, பார்த்தாலே தெரியுது, நல்லாதான் காதல வாங்குறாரு. ஸ்னேகா, ஐயோ மஞ்சு, நீ என்கிட்ட கத்தி 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. நீ தொண்டை தண்ணி வத்த பேசிட்டு இருக்க, ஆனா உங்க அண்ணன் அங்க செல்லு பார்த்துட்டு இருக்காரு. என்ன மஞ்சு, இந்த வீட்டுல உனக்கான மரியாதை ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு போல. ஸ்னேகா, என்ன பண்றது, மஞ்சுக்கு ஸ்னேகாட்ட மட்டும்தான் கத்த தெரியுது போல. அண்ணன், இப்ப எதுக்கு கத்துற? இங்க தானே இருக்கேன். நான் போய் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வரேன், சைன் பண்ணு. சைன் பண்ணுனா எப்படி சைன் பண்றது? அதுவும் எதையும் விசாரிக்காம? அண்ணா, அதான் நான் சொன்னல, ஜெகன் ஒரு ஃபேக்டரி வாங்க போறான், அதுக்கு தான் சப்போர்ட் சைன் வேணும். சரி, ஃபேக்டரி வாங்க போறான், ஓகே. என்ன ஃபேக்டரி? அது எங்க இருக்கு? இத்தனை நாள் வரைக்கும் அது என்ன மேனுஃபேக்சர் ஆயிட்டு இருந்துச்சு, எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும். அதோட அந்த ஃபேக்டரியோட ஓனர் யாருன்னு எனக்கு தெரியணும். அப்புறம் ஜெகன் அதை வாங்கி என்னவா யூஸ் பண்ண போறாங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். ஜெகன் சொல்லு. மஞ்சு, நம்ம பிளான் என்னன்னு உனக்கு தெரியல, நீயே சொல்லு. அண்ணா, ஜெகன் அந்த ஃபேக்டரியை வாங்கி கோகனட் த்ரெட் தயாரிக்கிற ஃபேக்டரியா மாத்த போறானா? சரி, இதுக்கு முன்னாடி அந்த ஃபேக்டரி என்ன இருந்துச்சு? ஜெகன், இப்ப எதுக்கு அதெல்லாம்? நம்ம வாங்கி என்ன பண்ண போறோம் தான் தெரிஞ்சுச்சுல. இதுக்கு முன்னாடி அது இதுவா இருந்தா நமக்கு என்ன? ஜெகன், பொறுமையா பேசு, நம்ம நிக்கிறது அண்ணா முன்னாடி, மறந்துடாத. ஓ மஞ்சு, உங்க அண்ணாவுக்கு நீ ரொம்ப பயப்படுற. நீ மட்டும் பயப்படுறது இல்லாம எங்க அண்ணனையும் பயப்பட சொல்ற. நான் தான் தப்பா நினைச்சிட்டு போல. ஸ்னேகா, நான் ஒண்ணும் பயப்பட சொல்லல, இது மரியாதை. ஓ ஓ மரியாதையா? உங்க ஊர் மரியாதை ரொம்பவே நல்லா இருக்கு. நான் கூட நினைச்சேன் எங்க அண்ணன் இவ்வளவு தூரம் உருகி உருகி லவ் பண்றியே, கண்டிப்பா எங்க அண்ணன் எந்த இடத்தையும் தலை குனிய வைக்க மாட்டேன்னு. ஆனா பாரு, உங்க அண்ணன் விஷயம் வந்தோன்னே உங்க அண்ணன் முன்னாடி எங்க அண்ணன் தலை குனிஞ்சு நிக்கணுங்கிற. ஸ்னேகா, இது ஒண்ணு தலை குனிஞ்சு நிக்கிறது இல்ல. அதே போல நான் ஒண்ணு ஜெகனை எங்க அண்ணன் பார்த்து பயப்பட சொல்லல. இது ஒரு ரெஸ்பெக்ட். ஸ்னேகா, உனக்கு தெரியாது, உங்க அண்ணனை விட எங்க அண்ணன் மூத்தவனு. ஆனா மஞ்சு, நீ கொடுக்குற மரியாதை பார்த்தா வயசுக்கு கொடுக்குற மாதிரி தெரியல. ஏதோ உங்க அண்ணன் முன்னாடி பயந்து போய் பேசுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உனக்கு அப்படி தெரிஞ்சா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்னேகா, இத வந்துட்டால. ஜெகன், நீயும் நல்லா பண்ணடா. மஞ்சுதான் அவ அண்ணனை பார்த்து பயப்படுறா, நீயும் அவ கூட சேர்ந்து போல. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு ஸ்னேகா. இங்க நம்ம வந்திருக்கிறது சைன் வாங்க தான், அதனால கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு. நல்லதுக்கே காலல, எதுக்கு நமக்கு? மஞ்சு, சைன் போட சொல்லு. அண்ணா, என்ன நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே? இல்லனா அது வந்து சின்ன வந்து போய் இழுத்துட்டு இருக்கா. சின்ன விஷயமா டக்குன்னு சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. இல்லனா இதுக்கு முன்னாடி அந்த ஃபேக்டரி எதுவா இருந்தா நமக்கு என்ன, நம்ம இதுதானே பண்ண போறோம். சோ இங்க பாரு மஞ்சு, நீ எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ இன்னும் வளரல. எனக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. நான் கேட்ட விஷயத்தெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு வந்தா சப்போர்ட் சைன் நான் போடுவேன். இல்லையா வேற யாருக்கிட்ட எது வாங்கிக்கோ. அண்ணா, என்ன இப்படி பேசுற? எனக்கு யாருன்னா தெரியும்? மஞ்சு, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னதுதான், பிசினஸ் வேற ஃபேமிலி வேற. சோ பிசினஸ் வந்துச்சுன்னா அது ஃபேமிலியா இருந்தாலும் ஒரே ரூல் தான், புரியுதுல? ஜெகன், அது என்ன ஃபேக்டரினாலும் சொல்ல. அது இதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஃபேக்டரியா இருந்துச்சு. அண்ணா, அது இதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஃபேக்டரியா இருந்துச்சானா? ஓ, கெமிக்கல் ஃபேக்டரியா? அந்த ஃபேக்டரியோட லொகேஷன் மருங்குளமா? ஆமா. ஆமாண்ணா. அந்த ஃபேக்டரி மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அதை விட அந்த ஃபேக்டரி இத்தனை நாளா இல்லீகலா தான் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. அண்ணா அண்ணா, நம்ம இல்லீகலா பண்ண போறது இல்ல, நம்ம லீகலா தான் பண்ண போறோம். சோ அண்ணா, சொல்லு, இவ்வளவு பிரச்சனை இருக்க ஃபேக்டரி நீ வாங்கி ஆகணும். இல்லண்ணா, அது இப்ப பிரச்சனை இல்லண்ணா, இப்ப நல்லாதான் இருக்கு. என்ன ஜெகன், அப்படிதானே? ஆமா, அந்த ஃபேக்டரி மேல இருந்த கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கியாச்சு. இப்ப அந்த ஃபேக்டரி மேல எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ணா, இப்பதான் அது மேல எந்த கேஸும் இல்லையே. ஆனா ஆல்ரெடி கேஸ் இருந்தது தானே. அண்ணா, இங்க பாரு மஞ்சு, நான் சொன்னதுதான், இல்லீகலா நடக்கிற எதுக்கும் நான் ஆலோ பண்ண மாட்டேன்.
அதையும் மீறி நீ ஃபேக்டரி வாங்கணும்னா வேற யார்ட்டையும் சப்போர்ட் சைன் வாங்கிக்கோ. அண்ணா வேற யார்கிட்ட வாங்கிக்கோனா யார்கிட்ட வாங்குறது? நம்ம ப்ராப்பர்ட்டிஸோட முக்காவாசி உன்னோட பேர்ல தான் இருக்கு. சோ உன்னோட சைன் மட்டும் தான வேல்யூபிளா இருக்கும். ப்ளீஸ் நான் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. மஞ்சு நான் சொன்னதுதான். அண்ணா ப்ளீஸ். டைம் வேஸ்ட் பண்ணாத மஞ்சு, கிளம்பு. என்ன மஞ்சு உங்க அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு? நான் கூட நினைச்சேன் உங்க அண்ணன் நீ சொன்ன உடனே கண்ணை மூடி சைன் பண்ணுவாருன்னு. ஆனா இந்த அளவுக்கு கிண்டி கிளங்கி எடுத்துட்டு இருக்காரு. அதை விட லாஸ்டா சொன்னது பாத்தியா? டைம் வேஸ்ட் பண்ணாத மஞ்சு. ஸ்னேகா நானே ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன். கொஞ்ச நேரம் வாய் வச்சு சும்மா இருக்கியா? என்கிட்ட கத்தி என்ன பண்றது மஞ்சு? உங்க அண்ணன் கிட்ட பம்மிக்கிட்டே இருக்க. அது எப்படி என்கிட்ட மட்டும் சவுண்ட் வேகமா வருது, உங்க அண்ணன் கிட்ட போனா குட்டி ஆயிடுது? அவ்வளவு பயமா மஞ்சு? ஸ்னேகா ஐயோ மஞ்சு நான் பயந்துட்டேன். இவ்ளோ கொந்தளிக்கிற நீ ஏன் உங்க அண்ணன் கிட்ட அவ்வளவு அமைதியா பேசுற? அண்ணன் இப்ப சைன் போட முடியுமா முடியாதா? தமிழ்ல தானே சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில். என்ன மஞ்சு சவுண்ட் எல்லாம் ஓவரா இருக்கு. சாரிண்ணே நான் கொஞ்சம் கொல்ல வசதி பேசிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ. ஆனா எனக்கு உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்கணும்ண்ணே. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன தங்கச்சி தான் பாக்குறியா இல்ல மகேஸ்வரி அம்மாவோட பொண்ணு தானே, நமக்கு சித்தி பொண்ணு தானே நினைக்கிறியா? சபாஸ் இததானே நான் எதிர்பார்த்தேன். கேளுடி நல்லா கேளு. இப்ப நீ கேக்குற கேள்வியால அகில் பிரசாந்த் எல்லாரும் புரியணும். அந்த அளவுக்கு உன் கேள்வி இருக்கணும். கேளுடி. அண்ணா பதில் சொல்லு. உனக்கு என்ன பதில் வேணும்? எனக்கு உண்மையான பதில் வேணும். மஞ்சு இத்தனை நாள் வரைக்கும் இந்த அரவிந்துக்கு நீ செல்லமான தங்கச்சியா தான் இருந்திருக்க. என்னதான் நீ தப்பு பண்ணாலும் உன்னை கண்டிக்காம நல்லது இது கெட்டது இதுன்னு சொல்லிதான் கொடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு நான் உன் மேல பாசம் வச்சிருக்கணும். அது எல்லாத்தையும் வெறுப்பா மாத்திக்காது. அண்ணா உள்ள போ. அண்ணா சாரிண்ணா. சின்னவ திடீர்னு பெல்ட் அடிக்கிறா. இல்ல 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 இதை இப்படி விடக்கூடாது. என்ன மஞ்சு உங்க அண்ணன் பேசுனது ரொம்ப அமைதியாயிட்ட போல. என்ன ஸ்னேகா? அண்ணா சாரிண்ணா. உன்னை உள்ள போன்னு சொன்னேன். என்ன நடக்குதுங்க? இப்ப எதுக்காக பெல்ட் அடிச்சிட்டு இருக்கா? ஷோ அண்ணா. ஷினாஃப் மஞ்சு உள்ள போ. சரிண்ணா நான் உள்ள போறேன். எல்லா சொத்து பிரிச்சு. நானும் நினைச்சேன் இந்த மஞ்சு அதிசயமா அரை முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு. சேர்த்து விட்டு குடும்பத்தை பிரிக்கலான்னு பார்த்தா புஷ்னு முடிஞ்சிருச்சு. ஷிட். என்ன ஸ்னேகா வந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சா? மாமா நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல. ஒண்ணும் இல்ல உள்ள போ. சரி மாமா. மா ஷினி எவ்வளவு நேரம்? அரவிந்த் எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு. அரவிந்த் காஃபி.